ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவேகா தொண்டர்கள் பத்திரமா இருங்கன்னு எச்சரிக்கை உணர்வோட இந்த பொன்ராஜ் நம்மள அலர்ட்டா இருக்க சொல்றாரு. இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசு மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் தாவேகா தொண்டர்களை நான் எச்சரிக்கை உணர்வோட எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. பாத்தீங்களா இந்த வீடியோவை? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தாவேகா கூட்டத்துல குண்டு வைக்க போறாங்களாமா. அதெல்லாம் இருக்கட்டும், தாவேகா கூட்டத்துல குண்டு வைக்க போறாங்கன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இவரோட போன் ஹிஸ்டரியை முதல்ல எடுத்து செக் பண்ணுங்க. யார் குண்டு வைக்க போறாங்க ஆக்சுவலி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலி பெரம்பூர்ல என்ன நடந்துச்சு, வில்லிவாக்கத்துல என்ன நடந்துச்சு, கரூர்ல என்ன நடந்துச்சு, யாரு பிளான் பண்றா, யார் என்னென்ன பிரச்சனை கொடுக்குறாங்க, அதை வெள்ளேந்தியா இருந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கறத தமிழக மக்கள் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சார் என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறத. மேல இருக்கிறவனும் பாத்துட்டு தான் இருக்கான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்பு வரும்போது தெரியும் நீங்க இப்ப விட்டுட்டு இருக்கிற குருடா உருட்டு இதெல்லாம் எல்லாரும் நம்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது. நேற்று கூட அண்ணா திருச்சி போயிருக்கிறப்போ ஒருத்தர் இளநீர் குடிக்கிறாரு. அந்த இளநீர் குடுக்கறத வாங்கி அண்ணா குடிக்கிறப்ப எங்களுக்கு பதப்பதைப்பா இருக்கு. அதுல எதையாவது கலந்து வச்சிருப்பாங்க. ஆனா அப்பவும் அவர் வெள்ளந்தியா தான் இருக்காரு. அவர் தொண்டர்கள் இருக்கிற போர்வையில இருக்கிறவங்க எல்லாருமே அவர் கேள்வி கேட்காம நம்புறாரு. இத்தனை நம்பிக்கையும் 2026 எலெக்ஷன்ல வீண் போகாது. மக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேணும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா கிடைச்ச கடைசி வாய்ப்பு விசில். மறந்துடாதீங்க, வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு. நன்றி.